வெல்கம் டு லோவாஸ் ட்ரைனிங். இன்னைக்கு நான் அடுத்த ட்ரிக்ஸை பற்றி பேச போகிறேன். முதல்ல நான் வந்து நெஸ்லே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுத்திருந்தேன். கிரெடிட் ஸ்ப்ரெட்ன்றது வந்து ஒரு அட் த மணி இல்லைன்னா ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை வந்து செல் பண்ணிட்டு அதுக்கு ஹெட்ஜாக வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை வந்து பை பண்ணுறது. நான் என்டர் ஆன உடனே என் ஃபேவரில் போகலை, கொஞ்சம் ரெட்டில் தான் போச்சு. நான் ஏன் என்டர் ஆனேன்னா நிஃப்டி நல்லா புல்லிஷாக இருந்தது, ஒரு புது ஹை போட்டுட்டு இருந்தது. நான் வந்து இன்னும் ஹையராக போகும்னு நினச்சேன். 25 780 ஃப்யூச்சரில் 780 790 அந்த லெவலில் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரெட்டில் நின்று க்ரீன் வந்து ஒரு நல்ல ரேலி வந்தது நிஃப்டியில். ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 20% ஒரே கேண்டலில் இறங்கிச்சு, க்ரீனில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எஸ்எல்லை ட்ரெயில் பண்ணி வைக்கலான்னு வந்து 121 வச்சேன் எஸ்எல்லை. பிரேக் ஈவன் வரனால நான் வந்து எக்ஸிட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் வச்சிருந்தேன். இங்கே எக்ஸிட் பண்ணலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் சரி எஸ்எல் சிஸ்டமில் இருக்கு, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் எஸ்எல் அடிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சது வந்து எங்களுக்கு வந்து 121, அந்த ஸ்விங்கோட மொத்த ஹையே 120. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ட்ரேட் என்டர் ஆகியிருந்தேன். அது வந்து கால் ஷாட் பண்ணியிருந்தேன், ஒரு ஸ்மால் புல் பேக் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு.
கொஞ்சம் க்ரீனில் தான் போச்சு எங்கள் ஃபேவரில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்ஷனல் பயஸே தப்பாக தான் இருந்தது. ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் வந்து நான் டைரக்ஷன் இருந்தேன். சில வாட்டி ஒர்க் ஆகும், ஆனால் இந்த வாட்டி ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், என் அகேன்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ புலிஷாக இருக்குன்னு நான் கூடிய சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். நிஃப்டி புது ஹை வேற போட்டுச்சு, அதனால க்ளோஸ் பண்ணிட்டேன் பொசிஷன்ஸை. ஹெட்ஜஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் கடைசியாக இந்த ட்ரேடோட ரெக்கார்டிங் கிடைக்கல, ஆனால் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எடுத்திருந்தது வந்து ஒரு டெபிட் ஸ்ப்ரெட். டெபிட் ஸ்ப்ரெட்டில் என்னென்னா, ஒரு இந்த மணி இல்லைன்னா ஒரு அடுத்த மணி ஆப்ஷனை பை பண்ணிட்டு ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை செல் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நான் ஏன் என்டர் ஆயிருந்தேன்னா, இங்கே வந்து ஒரு எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷனலி புலிஷாக தான் இருந்தனால வந்து புது ஹை போடுன்ற நம்பிக்கையில் இருந்தேன். கரெக்டாக ஒர்க் ஆச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த 258 கேண்டலில் தான் எக்ஸிட் பண்ணேன், அதுதான் இப்போ ஹை. நாளைக்கு லைவ் வரலான் இருக்கோம், வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.